நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன். எனது தந்தையும் எனது ஜோதிட ஆசானுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி காலகர்ப்ப தோஷம் என்ற தோஷத்தை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அதாவது என்னிடம் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்த ஒருவர் பலன்களை கேட்டுக்கொண்டே வந்தவர் கடைசியாக காலகர்ப்ப தோஷம் எனது ஜாதகத்தில் இருக்கின்றதே, அது பற்றி கூறுங்களேன் என்றார். அப்பொழுது அவரிடம் காலகர்ப்ப தோஷம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று ஐயா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் அடித்து கூறியிருக்கிறார்கள். நானும் பல ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அவரிடம் கூறிவிட்டேன். இருப்பினும் மற்றவர்களும் ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் ஜோதிடபணம் தேவரகசியம் என்ற கட்டுரையில் காலகர்ப்ப தோஷத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார் என்பதை பார்க்கலாம். ஜோதிடத்தில் உள்ள ஏராளமான முரண்பாடுகளில் ஒன்று இந்த காலகர்ப்ப தோஷம் எனப்படும் ஒருவித அமைப்பாகும். ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவிற்குள் மற்ற 7 கிரகங்களும் அடங்குவது காலகர்ப்ப தோஷம் என்று ஜோதிடர்களால் சொல்லப்படுகிறது. இதுபோன்ற அமைப்பில் உள்ள ஜாதகத்தினை கொண்டு பிறந்தவர்கள் 35 வரை கஷ்டப்படுவார்கள் என்றும் அதன் பிறகே ஓஹோவென முன்னுக்கு வருவார்கள் என்றும் பலவிதமான கருத்துக்கள் பல்வேறு ஜோதிடர்களால் எழுதப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிட ஆய்வில் ஈடுபட்டு பலவிதமான அமைப்புள்ள 10,000க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை ஆழமாகவும் மிக நுணுக்கமாகவும் ஆராய்ந்துள்ள எனக்கு இந்த காலகர்ப்ப தோஷத்தை பற்றிய ஆய்வின் முடிவில் கிடைத்த உண்மை என்னவெனில், இப்படி ஒரு தோஷமே இல்லை என்பதுதான். உண்மையில் காலகர்ப்ப தோஷம் என்பது மிகைப்படுத்தி கூறப்படும் ஒரு அமைப்புத்தான். ஒருவரின் ஆரம்பகால வாழ்க்கை நன்றாக இல்லையா, அதன் காரணத்தை ஜாதகத்தில் உணர முடியவில்லையா, ராகு கேதுக்களுக்குள் நிறைய கிரகங்கள் அடங்கியுள்ளனவா, போடு அதன் தலையில் தூக்கி பழியை என்பதுதான் இந்த விஷயத்தில் நடக்கிறது. இந்த காலகர்ப்ப தோஷத்திலும் ராகுவை முன்னால் கொண்டு அதன்பின் 7 கிரகங்களும் அடங்கி இறுதியில் கேது இருப்பது ஒரு நிலை. கேதுவை முன்னிறுத்தி அதன்பின் அனைத்து கிரகங்களும் அடங்கிய இறுதியாக ராகு அமர்ந்து ஏற்படும் அமைப்பு என்றும் 2 பிரிவுகளாக இந்த தோஷம் சொல்லப்படுகிறது. ஜோதிடம் என்பது ஒரு அனுமான சாஸ்திரம் என்பதையும் தாண்டி ஒரு பரிபூர்ண விஞ்ஞானம்தான் என்பதை உலகிற்கு நிரூபிக்க வேண்டும் என்ற கருத்து முனைப்பு கொண்டுள்ள ஐயா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் எந்த ஒரு யோகத்தையும் தோஷத்தையும் அதனுள் அடங்கியுள்ள சூட்சமத்தை ஆராய்ந்த பிறகே நம்புவார்கள் என்பதால் இந்த காலகர்ப்ப தோஷம் என்பது இடையில் வந்தவர்களால் சொல்லப்பட்ட இடைச்செருகள் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் காலகர்ப்ப தோஷம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. பிறகு எப்படி இல்லாத ஒன்று ஜோதிடர்களால் சொல்லப்படுகிறது எனில், நமது நாணயங்களால் கிரக மாளிகா யோகம் என்று ஒரு அமைப்பாக விளக்கப்பட்ட ஒரு யோகமே சற்று திரிந்து ராகு கேதுக்களுக்குள் இந்த யோகம் அமைந்தால் கெடுதல்களை தரும் என்று மனம் போன போக்கில் ஆய்வு நோக்கின்றி விவரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏன் இத்தனை உறுதியாக காலகர்ப்ப யோகத்தை மறுக்கிறேன் என்றால், இந்த தோஷம் உள்ளவர்கள் 35 வயது வரை கடுமையான தரித்திர அமைப்பில் இருப்பார்கள் என்றும் அதன் பிறகு நிலைமை தலைகளாக மாறி ஜாதகர் உச்சத்திற்கு செல்வார் என்றும் சில ஜோதிடர்களால் எழுதியிருக்கிறார்கள். இதில் கவனிக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னவெனில், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை ஒரு மனிதன் கஷ்டப்படுவதும் பின்னொரு வயதிற்கு வந்த பிறகு
அவர் யோகமாக வாழ்வதும் தசாபுத்தி அமைப்பு சம்பந்தப்பட்டதானே தவிர ஜாதகத்தில் கிரகங்கள் அமையும் நிலை அல்ல, சம்பந்தப்பட்டது அல்ல. உதாரணமாக ஒரு மீனலக்கணம் மீனராசி கொண்ட ஜாதகருக்கு காலதர்ப்ப தோஷ அமைப்பு இருந்து சரியாக 35 வயதில் அவருக்கு அந்த தோஷம் விலகும்போது 8இல் ஆட்சி பெற்ற அஷ்டமாதிபதி சுக்கிரனின் தசையும், அதன் பிறகு 6இல் ஆட்சி பெற்ற 6 சூரியனின் தசையும் 59 வயது வரை நடக்குமானால் அவர் 30 வயதுக்கு பிறகு உச்சத்துக்கு செல்வாரா என்ன? எந்த ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு இதுபோன்ற காலதிர்ப்ப தோஷ அமைப்பு இருந்து அவர் அந்த ஜாதகத்தில் இருந்த வேறு விதமான கிரக அமைப்புகளால் அல்லது தசாபுத்தி அமைப்பினாலோ 35 வயது கஷ்டப்பட்டு பின்னர் நன்றாக இருந்ததை பார்த்த யாரோ ஒருவர் எழுதிய அந்த காலதிர்ப்ப தோஷத்தை ஆய்வு மனப்பான்மை இன்றி அனைத்து ஜோதிடர்களும் அப்படியே ஏற்றுக்கொண்டு கடுகை பூசணிக்காயாக்கிய விஷயமே இது காலதிர்ப்ப தோஷம். அதிலும் லக்கணமோ ராசியோ ராகுதர்களுக்குள் வெளியில் இருந்தாலும் அல்லது ஏதேனும் ஒரு கிரகம் வெளியில் இருந்தாலும் இது தோஷம்தான் என்று அடைத்து கூறும் மனப்பாங்கில் சில ஜோதிடர்கள் இதற்கு விளக்க உரைகள் எழுதியிருக்கிறார்கள். நமது ரிஷிகளுடைய மூல நூல்களில் பெரிதாக சொல்லப்படாத இந்த அமைப்பு பற்றி ஒவ்வொரு ஜோதிடரும் இது இப்படி செய்யும், அது அப்படி செய்யும் என்று எழுதியுள்ளது. அவர் சொல்லிவிட்டார், அப்படித்தான் இருக்கும் என்று சாய்கின்ற பக்கம் சாயும் சுமதியாட்டு கதைதானே தவிர உண்மையை ஆராய்ந்து சொல்லும் நிலை அல்ல. இன்னும் ஒருபடி மேலாக சொல்லப்போனால் இந்த தோஷத்திற்கு எடுத்துக்காட்டாக 35 வயது வரை கஷ்டப்பட்டார் என்று மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் ஜாதகமே அதிகம் காட்டப்படுகிறது. இதை போன்ற ஒரு அபத்தம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அன்றைய காலத்தில் இருந்த இந்தியாவின் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் நேரு. குழந்தையிலிருந்தே ஒரு இளவரசரை போல வளர்க்கப்பட்டவர் அவர். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நூற்றுக்கணக்கான கார்களே இருந்த அந்த காலகட்டத்தில் கல்லூரியின் எந்த வாசல் வழியாக வெளியே வருவார் என்பது தெரியாது என்பதால் 4 புறமும் 4 கார்கள் நேருவுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்பது வரலாறு. இந்த அளவுக்கு ராஜயோகத்தில் வளர்ந்தவரை 35 வயது வரை காலதிர்ப்ப தோஷத்தினால் கஷ்டப்பட்டார் என்று உதாரணம் காட்டுவது கொடுமை. இதுபோன்ற ஆய்வுத்தன்மை இல்லாத மிகைப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள்தான் ஜோதிடத்தின் நம்பகத்தன்மையும் சிலரால் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. ஜோதிடத்தில் ஒரு பொது விதி என்பது ஏறத்தாழ அந்த விதி அமைப்புள்ள பெரும்பாலான 80% பேர் அந்த விதி சொல்லும் அமைப்பினை அனுபவிப்பவர்களாக இருந்தால்தான் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதியாக, யோகமாக அல்லது தோஷமாக ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணமாக 7 சனி அஷ்டமி காலங்களில் மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு எதிர்மறையான பலன்கள் நடக்கும் என்பது ஜோதிடத்தின் பொது விதி. இந்த விதி ஞானிகள் அருளியது என்றும் மாறாதது. அஷ்டமச்சனி என்றாலே அலறுபவர்களை இன்றைக்கும் பார்க்கலாம். இதை படித்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் 7 சனி நடக்கும் பொழுது எத்தகைய அனுபவங்கள் இருந்தன என்பதை நீங்களே அறிவீர்கள். ஆனால் காலதர்ப்ப தோஷம் என்பது இப்படி ஒரு நிரந்தர விதிக்குள் அடங்காது. இதுபோன்ற தோஷ அமைப்புள்ள எத்தனையோ ஜாதகர்கள் 30 முன் சந்தோஷமாகவும் அதற்கு பின் தசாபுத்தி அமைப்பினால் கஷ்டப்படும் அல்லது வாழ்நாள் முழுக்க நன்றாகவோ அல்லது வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டோ இருக்கும் ஏராளமான ஜாதகங்களை என்னால் காட்ட முடியும். அதே நேரத்தில் இதுபோன்று காலதர்ப்ப தோஷ அமைப்பு இல்லாவிட்டாலும் வேறு சில நிலைகளிலும் ராகுவிடம் அனைத்து கிரகங்களும் சம்பந்தப்படும் நிலையில் ராகுவே அந்த ஜாதகத்தின் அனைத்து நன்மை தீமைகளும் பொறுப்பேற்கிறார். ஆனால் அதை காலதர்ப்ப தோஷம் என்று சொல்லக்கூடாது. உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களுமோ அல்லது அந்த ஜாதகருக்கு நன்மை தர வேண்டிய கிரகங்களோ
ராகு கேதுக்களின் நட்சத்திரங்களில் அமர்ந்து சாரம் கொடுத்த ராகு கேதுக்கள் சுபத்துவமாகவோ சூட்சுமவோ அடையாமல் பாவத்துவம் மட்டுமே பெற்றிருக்கும் நிலையில் வாழ்நாள் முழுவதுமே அந்த ஜாதகர் சுகப்பட மாட்டார். அதோடு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாக்கியங்களும் அவருக்கு தாமதமாகவே கிடைக்கும். இதுபோன்ற அபூர்வமான சூழ்நிலைகளில் லக்கணமும் பெரும்பாலான கிரகங்களும் ராகுவின் திருவாதிரை, சுவாதி, சதயம் மற்றும் கேதுவின் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் அமர்ந்து தடைகளை ஏற்படுத்தியுள்ளதை நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இதுபோன்ற நிலையில் சாதகமற்ற பலன்கள் நடப்பதற்கு ராகுவும் கேதுவும் கெடுதல்கள் தரும் அமைப்பில் அந்த ஜாதகத்தில் அமர வேண்டும் என்பது முக்கியம். சில குறிப்பிட்ட நிலைகளில் ஒரு ஜாதகத்தில் மற்ற 7 கிரகங்களும் ராகுவை தொடர்பு கொள்ளும் நிலை ஏற்படலாம். இதுபோன்ற நிலை அமைந்து லக்கணமும் ராகுவால் ஆக்கிரமிக்கப்படும் பொழுது அந்த ஜாதகருக்கு வாழ்வில் சரியான காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சாதாரண அமைப்புகளான கல்வி, வேலை, திருமணம், புத்திரபாக்கியம் ஆகியவை சரியான சமயத்தில் அமைவதில்லை அல்லது நிரந்தரமாகவே கிடைப்பதில்லை. உதாரணத்துக்கு கீழே காட்டப்பட்டுள்ள ஜாதகத்தை கவனியுங்கள். அதாவது அவர் கட்டுரையில் கீழே காட்டப்பட்டுள்ள ஜாதகத்தை என்று கூறியிருக்கிறார். நமக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய ஜாதகத்தை கவனியுங்கள். இந்த ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை 2012ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி ஏற்பட்டது. இதில் சூரிய, சந்திர, புதன், சுக்கிரன், குரு ஆகிய 5 கிரகங்களும் கேதுவுடன் இணைந்து ராகுவை பார்க்கும் நிலையில் செவ்வாய் தன் 4ஆம் பார்வையாகவும் சனி தனது 3ஆம் பார்வையாகவும் ராகுவை பார்க்கிறார்கள். ஆகவே இந்த கிரக நிலையின்படி 7 கிரகங்களும் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மேற்கண்ட அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்த அன்று ரோஹிணி, மிருகசீரிடமும் நட்சத்திரமும் உள்ளதால் மேற்கண்ட அமைப்பில் பிறக்கும் ஜாதகருக்கு சரியான பருவத்தில் ராகு திசை நடப்பில் வரும். இந்த ஜாதகத்தில் ராகு விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார். விருச்சிக ராகு நல்லவர் அல்ல. மேலும் செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து சனியின் பார்வை வரும் ராகு நன்மைகளை தருவது இல்லை. எனவே இதுபோன்ற ஜாதக அமைப்பில் லக்கணத்திற்கு நல்ல பாவங்களில் அமராமல் அனைத்து கிரகங்களின் பார்வையை பெற்று அவர்களை ஆக்கிரமிக்கும் ராகு தனது தசையில் கடுமையான ஏறுமுறை பலன்களை செய்வார். இதுபோன்ற அமைப்புகளெல்லாம் ராகு கேதுக்கள் கெடுபலன்களை தருகிறார்கள். தனக்கு முன்பின்னாகவோ கேதுவிற்கு முன்பின்னாகவோ மற்ற கிரகங்கள் அமையும் ஜாதகங்களில் அவர் சரியாக 35 வயது வரை கெடுபலன்களை செய்வார் என்பது உண்மையற்றது. அதாவது கால சர்ப்ப தோஷம் என்பது உண்மையற்றது. மேலே சொன்னபடி ஏதோ ஒரு காலத்தில் பிறந்த ஒருவர் ஜாதகத்தில் இருந்த வேறு சில அமைப்புகளினால் கஷ்டப்பட்டிருக்கலாம். அது எல்லோருக்கும் பொருந்தாது என்பதே ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் கருத்தாகும். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.